நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏன் குரு, எதற்காக குரு, ஒரு குருவினுடைய தாற்பயம் என்ன, நம்ம லைஃப்ல எதற்காக குரு அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். சோ இப்ப பிரேமகுமார் சுவாமி இப்ப நிறைய பேருக்கு வந்து எனக்கு இவர்கிட்ட வந்தா அது சரியாயிருமா, இப்ப சுவாமிஜியை வந்து ஒரு குருன்ற நிலையில இல்லாம அவர் வந்து ஹீல் பண்ணுவாரா, எனக்கு கடன் தொல்லை தீருமா, எனக்கு பிசினஸ் பிரச்சனை சரியாகுமா, இந்த மாதிரி கேக்குறாங்க. சோ இதை வந்து எப்படி சுவாமி வந்து சரி பண்றாங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு அறிவியலை வந்து அவங்களுக்கு சொல்வது வந்து மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறது, எனக்கு இது வந்தா ஹீல் ஆகுமா சரியாகுமான்னு. ஃபர்ஸ்ட் திங் இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சரியாகுமா ஹீல் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, வந்து பாருங்க. அப்போதான் அனுபவத்துல நமக்கு தெரியும், கண்டிப்பா சுவாமிஜியால ஹீல் பண்ண முடியும், கண்டிப்பா சுவாமிஜியால சரி பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து சுவாமிஜி கிட்ட வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன். சுவாமிஜி கிட்ட வந்து ஏதோ ஒரு கேன்சர் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து சுவாமிஜி கிட்ட பிளஸிங் வாங்கி அவங்களுக்கு ஹீல் ஆயிருக்கு. அதாவது நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு நோய் வந்துருது அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்க நம்மளுடைய சக்தி வந்து ஒரு பாவத்துக்கு போகாம இருக்கும்போது அந்த இடமே வந்து அது ஒரு நோயாக மாறி விடுகிறது. அப்படிங்கிறப்போ சுவாமிஜி கிட்ட வரும்போது சுவாமிஜி ஒரு தீட்சை கொடுக்கும்போது, இனிஷியேஷன் கொடுக்கும்போது, அந்த சக்தி பரிமாற்றம் நடக்கும்போது அந்த பாகத்தில் இருக்க அந்த பிளாக்கேஜ் அதை ஹீல் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு அந்த அந்த நோய் வந்து சரியாகிடுது. அதே மாதிரி இப்போ வந்து பிசினஸ் இது கடன் தொல்லை இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் போதும் அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியோ அதற்கான வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்கிறோம். இப்ப சுவாமிஜி கிட்ட வரும்போது அந்த எண்ண ஓட்டம், இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங், எனக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு எப்ப பாரு வாழ்க்கையில பிரச்சனை தான் வருது, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை வந்து அவர் கிளியர் பண்ணி விடும்போது நமக்கு வந்து அந்த சக்தி வந்து அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்குது. அதாவது இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாட்டி சரி நம்ம சுவாமிஜி கிட்ட போறோம், பிளஸிங் வாங்குறோம், எப்படி வந்து நம்ம இதை வாழ்க்கை ஃபுல்லா தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறப்போ நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கிற உணரும் போது, அப்ப எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை உருவாக்க இருக்கிறது, எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் உருவாக்குறது, எப்படி ஒரு ஹெல்த்தியான பாடியை உருவாக்குறது அப்படின்னு நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தயார் செய்த ப்ரோக்ராம், அதற்காகவே டிசைன் செய்த ப்ரோக்ராம் தான் நீங்க கல்பத்தரு ப்ரோக்ராம், இல்ல நித்திய கிரியா யோகா, இல்ல இன்னர் அவேக்கனிங், இந்த மாதிரி பல முகாம்கள் சுவாமிஜி வந்து நமக்கு கொடுக்கறது. என்னன்னா, சரி நான் வந்து சுவாமிஜியோட சக்தியால ஒரு முறை நம்மளை வந்து வெளியே எடுத்து விட்டுறாங்க பிரச்சனையில இருந்து, நம்ம திரும்பவும் வந்து அந்த பிரச்சனையில போய் விழாம இருக்கிறதுக்கு நமக்கே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஞானத்தை கொடுக்கறது தான் இந்த கல்பத்தரு ப்ரோக்ராம், நித்திய கிரியா யோகா, அந்த மாதிரி ப்ரோக்ராம். அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வாழ்க்கையில வாழறதுக்கு மேனுவல் யாருமே கொடுக்கல, நம்மளும் அதில் மேனுவலோட பிறக்கல. சப்போஸ் ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும், இனிமையாவது நம்ம வாழ்க்கை ஒழுங்கா அமைச்சுப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கான மேனுவல்ஸ் தான் இந்த நித்திய கிரியா யோகா ப்ரோக்ராம், கல்பத்தரு ப்ரோக்ராம். நாலேஜ் மட்டும் இல்ல, அதாவது ஞானத்தை மட்டும் கொடுக்காம அதற்கான சக்தியும் கொடுக்குறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அதுல இருந்து கண்டிப்பா பயன்பெற முடியுது. நிச்சயமா. சோ இப்ப வந்து மிராக்கிள்னு சொன்னீங்க, அதாவது வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு கையேடு, ஒரு மெனு, அது நமக்கு இருந்தா மட்டும்தான், அதை வந்து நம்ம ஒரு மேனுவல் இருந்தா மட்டும்தான் நம்ம ஹேண்ட் வந்து நம்ம வாழ்க்கை நல்லபடியா வாழ முடியும். ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல ஒரு மெனுவை பார்த்து சாப்பிட்டு வந்தாதான் வாழ்க்கை. அதே மாதிரி வாழ்க்கையை வாழ தெரியாமல் மெனு கார்டை கூட பார்க்காம இறந்து போறவங்களும் இருக்காங்க. அவங்கதான் வந்து நாஸ்திகர்களாக இருப்பவர்கள். மெனு கார்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு பூஜையும் ஒரு ஹோமமும் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க ஓரளவுக்கு மெனு கார்டை போய் பார்த்துட்டு ஜஸ்ட் சாப்பிடாம தொட்டு வர்றவங்க. ஆனா உள்ள போய் ஆழமா மூழ்கி சாப்பிட்டு ருசிச்சு வர்றவங்க தான் நிச்சயமாக இந்த உள்ளுலக வாழ்க்கையில ஆன்ம விழிப்பு அதை அடைந்தவர்கள் என்று சொல்லலாம். சோ இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க மிராக்கிள்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க சுவாமிஜி உங்களுக்கு நடத்தின ஏதாவது ஒரு மிராக்கிள் இப்ப நேர்களோட ஷேர் பண்ணீங்கன்னா, மிராக்கிள் அற்புதம் அப்படின்னா எல்லாருக்குமே அப்படின்னு வாயை திறந்துட்டு இருப்பாங்க. அற்புதங்கள் அப்படிங்கிறது ஒரு ஞானி நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்துவது வந்து கணக்கில் அடங்காது. சோ ஏதாவது ஒரு மிராக்கிள் சுவாமி கிட்ட நீங்க வந்து அது நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது சுவாமிஜி பத்தி மிராக்கிள் சொன்னா, நான் என்னோட யூடியூப் வீடியோல ஒரு சீரீஸே வச்சிருக்கேன். பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு முக்கியமான மிராக்கிள் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது இப்போ 2011 அதுல வந்து அப்போ நான் ஆசிரமத்துல சேர்ந்து ஒரு பிரம்மச்சரியா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் யூஎஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட பூர்வ ஆசிரம், அவங்க ஃபேமிலியில வந்து என்னோட பூர்வாசிரம் குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து த்ரோட்ல கேன்சர் வந்திருந்தது. அதுக்காக வந்து சர்ஜரி பண்ண இருந்திருந்தாங்க. அப்போ வந்து என்ன வந்து நீங்க ஒரு 2 வாரம் நீங்க எங்களோட வந்து தங்குங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து சுவாமிஜி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன். சுவாமிஜி கிட்ட இந்த மாதிரி அவருக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற பிளஸிங்கும் வாங்க. சுவாமிஜி என்ன சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு.
சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அங்க அவங்களோட போய் 2 வாரம் தங்கிட்டு அவங்களுக்கு சர்ஜரிக்கான டேட்டும் வந்தது. அன்னைக்கு காலையில சர்ஜரி நடந்தது. இந்த என்னோட இவங்க குடும்பத்துல இருக்கவங்க எப்படின்னா அவங்களுக்கு நிறைய பயம். அதாவது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, த்ரோட் கேன்சர், த்ரோட் சர்ஜரி பண்ணும்போது கழுத்துல ஏதாவது அடுத்து ஏதாவது நர்வ் இதாயிட்டு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிடுமோ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், எனக்கும் இந்த குடும்பத்துல இருக்க இன்னொருத்தருக்கும் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. டாக்டர் சர்ஜரி முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, என்னால கேட்க முடியாம போனா என்ன ஆகுது, நீங்க கேளுங்க அப்படின்னாங்க. சரி, நாங்களும் வந்து தயாரா இருந்தோம். சர்ஜரி முடிஞ்சது. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் மூலமா நம்ம கேட்டுக்கலாம் என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ டாக்டர் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தாங்க. என்னோட குடும்பத்துல இருந்த இன்னொரு வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா டாக்டர்கிட்ட கேட்டு வந்தாங்க. அடுத்தது கேள்வி வந்து டாக்டர் என்ன பத்தி கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், பேப்பர் வச்சிருக்கேன், டாக்டரை பாக்குறேன். அவர் வந்து கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்ட்டு. நான் பாத்துட்டு இல்ல எனக்கு எந்த கேள்வியும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப அவர் வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அவர் போன பிறகுதான் எனக்கு வந்து என்ன நடந்தது, என் கையில கேள்வி இருக்கு, நான் ஏன் அவரை கேட்கல, அவரும் பார்த்துட்டு நான் கேட்காத சிரிச்சுட்டு போறாரு அப்படிங்கறதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது நம்ம வந்து சுவாமிஜி கிட்ட தர்ஷனுக்கு போயிருக்கோம், நிறைய வாட்டி போயிருக்கோம். அதாவது ஏதாவது உள்ள உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு போய் சுவாமிஜி கிட்ட தர்ஷனுக்கு கேட்கும் போது என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க சுவாமிஜி. அந்த நேரத்துல எல்லாம் பிளாங்க் ஆகி இல்ல சுவாமிஜி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து இது மாதிரி பல பேருக்கு அனுபவம் இருக்கு. அதாவது அவருடைய அந்த சமாதி நிலையில இருக்கிற போது நமக்கு தேவையில்லாத சின்ன விஷயம் எல்லாம் மறைஞ்சு ஜஸ்ட் அவரோட சாணக்கியம் போதும் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூட்ல நம்ம இருப்போம். அப்போதான் வந்து எனக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்தது. என்னன்னா வந்தது டாக்டர் கிடையாது, வந்தது சுவாமிஜியே வந்து டாக்டரை வந்து அந்த சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் என்ன சொல்றது மறக்க முடியாத ஒரு மிராக்கிள் வந்து சுவாமிஜியே டாக்டரை வந்து அந்த சர்ஜரியும் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த அனுபவத்தை நான் சுவாமிஜியோடையும் ஷேர் பண்ணி சுவாமிஜி சிரிச்சுட்டு அப்கோர்ஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாமா. சோ இப்ப மிராக்கிள் இந்த அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்துபவர் வந்து நிச்சயமாக கடவுளாக தான் இருக்க முடியும். சோ அப்ப இவர் கடவுள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு பல கோடி மக்களுடைய இதயங்கள்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலையில 6 மணிக்கு வந்து அவரோட பாதுகைகளுக்கு அவர் கொடுத்த சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு உலகத்துல கோடான கோடி மக்கள் வந்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத கூட வந்து இது ஒரு கல்ட்டு, இது வந்து ஒரு ஏமாற்று வித்தை, இவர் வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு அப்படின்னு தேவையில்லாத சில சர்ச்சைகளை கிளப்பி விட்டு இந்த சமூக விரோத இந்து விரோத சக்திகள் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும், ஆனால் அவர் கொடுக்கின்ற சத்தியங்களை வந்து கண்டிப்பாக அழிக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. சோ தொடர்ந்து நேர்களே இப்போ நீங்க வந்து இந்த கல்பத்துரு யோகா முகாமில் கலந்து கொள்ளணும், நித்திய கிரியா யோகா ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னா கண்டிப்பா நீங்க 7200003311 இந்த நம்பருக்கு உடனடியா கால் பண்ணுங்க, பதிவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இப்ப லைவ் ஷோ பாத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். சோ இப்ப பிரேமாத்மா சுவாமி அடுத்து நித்திய கிரியா யோகா, இதுல என்ன கிரியா சொல்லி கொடுப்பாங்களா இல்ல தீட்சை? இப்ப அடிப்படையா பாத்தீங்கன்னா தீட்சை அப்படின்னாலே நிறைய பேருக்கு டவுட் வருது. தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாமா, நான் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடலாமா, நான் பெண்கள் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்ப வந்து நான் வந்து இந்த தீட்சை இதெல்லாம் இருக்கும்போது ருத்ராட்சம் எல்லாம் கொடுப்பீங்க, அதெல்லாம் அணிஞ்சுக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நித்தியக்கிரிய யோகானா அதுல வந்து சிவ தீட்சையும் இருக்கு, விசேஷ தீட்சையும் இருக்கு. சிவ தீட்சை அதாவது இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடக்கின்ற கல்பத்தரு ப்ரோக்ராமுக்கு வரும்போது சிவ தீட்சை இருக்கிறது. அதுல வந்து இந்த மூல மந்திரம் சிவ மூல மந்திரால சுவாமிஜி வந்து அந்த இனிஷியேஷன் அந்த தீட்சையை கொடுக்குறாங்க. அதுல இருந்து நம்ம அந்த தீட்சையை பெறும்போது நம்மளுடைய உணவு முறை அந்த பழக்க வழக்கம் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஆனா விசேஷ தீட்சையில வந்து சிவ பூஜை செய்வது எப்படி அப்படின்ட்டு சுவாமிஜி வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிளஸ் அந்த பூஜை சாமான்கள் அனைத்தையும் அதோட முக்கியமாக ஆத்மலிங்கம் நம்மளே நம்மளுடைய சொந்தமான ஆத்மலிங்கத்தை வைத்து பூஜை செய்வது, அதற்கான ஆத்மலிங்கமும் கொடுக்குறாங்க. இந்த தீட்சையை பெற்றவர்கள் யாரும் நான்வெஜ் அதாவது என்ன சொல்ற அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சம் போடுறது வந்து ருத்ராட்சத்தோட சயின்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ருத்ராட்ச மரத்துல இருந்து வந்து சிவனோட கண்ணீர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி. இப்போ நம்ம ஒரு பேட்டரி எப்படி நம்ம எனர்ஜி சார்ஜ் பண்ணி கரண்ட் சார்ஜ் பண்ணி வச்சு அதை நம்ம பிற்காலத்துல நம்ம போனுக்குள்ள நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா பேட்டரி பேங்க், அந்த மாதிரி இது வந்து ஒரு சக்தியை தாக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய இது இருக்கு. அதனால இப்ப நம்ம போடும்போது என்ன ஆகுது, இப்ப நம்ம சிவமூல மந்திரம் ஜபிக்கும் போதோ
இல்ல நம்ம வேற குரு மந்திரம் சொல்லும் போதும் நம்ம சொல்கின்ற அந்த சக்தி வந்து இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுது. அப்போ நம்ம வந்து மூட் ஸ்விங்ஸ், அதாவது நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து கீழையும் மேலையும் போகும். அதாவது நம்ம எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும்போது ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். எனர்ஜி லோவா போகும்போது மூட் லோ ஆயிட்டு நம்ம சோகமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ருத்ராட்சம் அணிவதனால் அந்த எனர்ஜி வந்து கீழே போகாம நம்மளுடைய ஒரு சமநிலையில அந்த சக்தி வந்து வச்சிருக்காங்க. அதனால அதோட பயன் வந்து இந்த ருத்ராட்சம். அதனால இந்த சில நாள்கள் அணியக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. பெண்கள் அணிய கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில ருத்ராட்சம் எல்லாம் நீங்க போடக்கூடாது, ருத்ராட்சம் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, லிங்கம் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பா. சோ தொடர்ந்து நேரலையில் அழைக்கலாம். 7200003311 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சோ இப்ப ருத்ராட்சம், சிவதீட்சை, விசேஷ தீட்சை இதை பத்திலாம் நம்ம சொன்னோம். சோ தொடர்ந்து இப்ப வந்து குரு கிட்ட இருந்து தீட்சை பெற்றுக் கொள்வதனால நமக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்தி விழிப்புனால நம்மளால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில பண்ண முடியல, என்னால முடியாது, நம்ம துவண்டு போயிருக்கிற அந்த மன அமைப்பையே வந்து முழுமையா மாற்றி அமைத்து நமக்குள்ள இருக்கிற பயோ எனர்ஜி, இந்த உயிர் சக்தியை வந்து விழிப்பிக்க வைக்கிறேன். சோ இப்ப நீங்க வந்து இந்த தீட்சைக்கு வரும்பொழுது உங்க எல்லாருக்குமே இலவசமாக 5 முக ருத்ராட்சம், ஒரு திருநீற்று பை மற்றும் இந்த மந்திரங்கள் பொதித்த ஒரு அருமையான ஓலை நறுக்குகள் மற்றும் பூரணத்துவ தீட்சை, எப்படி உங்க லைஃப்ல எப்பயுமே நிறைவா வாழ்றது, கம்ப்ளீஷன் எப்படி பண்றது, தினந்தோறும் வீட்டுல சண்டையே இல்லாம எப்படி நிம்மதியா வாழ்றது, உங்க பையன் நீங்க சொன்னா அவன் கேட்கிற மாதிரி எப்படி அவன் வளர்க்கறது, நிறைய விஷயங்கள் இந்த கம்ப்ளீஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த தீட்சைகள் மற்றும் இந்த தீர்வுகள் மற்றும் சுவாமியுடைய நேரடியான தரிசனம் தமிழிலே பரமஹம்ச நேரடியாக உங்களுக்கு வந்து இந்த சத்சங்கத்தெல்லாம் வழங்கப்படுறாங்க. சோ இது வந்து ஒரு இலவச வகுப்பு தான். சோ 7ஆம் தேதி நீங்க வந்து காலையில 6 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவுகள் துவங்கிவிட்டு மற்றும் 8 மணிக்கு மேல வகுப்புகள் ஷார்ப்பா தொடங்கிடும். உங்களுக்கு அங்கேயே பாகசாஸ்திர முறைப்படி உணவு அளிக்கப்பட்டு மற்றும் உங்களுக்கு அங்கேயே வந்து பரமஹம்சர் இரவு முழுக்க காலையில 8 மணில இருந்து மாலை 10 மணி வரை தீட்சைகள் அளிக்கப்படும். மேலும் வந்து நீங்க வரும்பொழுது பாரம்பரிய வெள்ளை உடை அணிந்து வர வேண்டும். ஏன்னா பாரம்பரிய வெள்ளை உடை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தீட்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சீடன் வந்து அந்த உடையில வந்து எடுத்துக்கொண்டால் தீட்சையில பெறக்கூடிய சக்தியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கறத சதாசிவன் ஆகமத்துல சொல்லியிருக்காரு. சோ அனைவரும் வெள்ளை உடை, அதாவது பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வெள்ளை உடையில வாங்க. சோ இன்னும் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. சோ இப்ப தொடர்ந்து நேரில் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோமா? மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நித்யானந்தம்.